அண்மை செய்தி. திருச்சி அருகே காவிரி ஆற்றின் மீது அமைந்துள்ள பாலத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக போக்குவரத்து தடை ஏற்பட்டுள்ளதால் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளதாக சாலை மறியலில் போராட்டத்தில் திருச்சி சென்னை சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதாவது தற்பொழுது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் பகுதியில் 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தங்களுக்கு பல கிலோமீட்டர் சுற்றி வர வேண்டிய சூழல் உள்ளதால் பராமரிப்பு பணியின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் சப்வே அமைக்க வேண்டி அவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஒட்டி அமைந்துள்ள கல்லணை, தோகூர், திருக்காட்டுப்பள்ளி, சர்க்கார்பாளையம் உள்ளிட்ட கிராம பகுதிகளில் பொதுமக்கள் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் பகுதி வழியாக கடந்து வருகின்றனர். நகர் பகுதியிலிருந்து கடந்து வரும்போது சஞ்சீவி நகர் பகுதியில் தொடர்ந்து விபத்துகள் ஏற்படுகிறது. காரணம் என்னவென்றால், இந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையானது அதிவேகத்தில் வரக்கூடிய வாகனங்களால் சாலையை கடக்கும் போது சிலர் விபத்துக்குள்ளாகி வருகின்றனர். இதனை தடுக்கும் பொருட்டு அவர்கள் நீண்ட நாட்களாகவே அந்த சஞ்சீவி நகர் பகுதியில் தங்களுக்கு ஒரு சப்வே அமைத்து கொடுக்க வேண்டும், விபத்தை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்பொழுது காவேரி பழைய பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் காரணமாக அந்த பகுதியில் அந்த கல்லணை, சர்க்கார்பாளையம், பனையக்குறிச்சி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த பகுதி மக்கள் சஞ்சீவி நகர் பகுதியை கடக்க முடியாமல் தொடர்ந்து அவர்கள் பல கிலோமீட்டர்கள், அதாவது கொண்டையம்பேட்டை மற்றும் பால்பண்ணை வழியாக சுற்றி வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தங்களுக்கு நேர விரயம் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து பல்வேறு விபத்துகள் நடந்து வருவதாகவும் உடனடியாக சப்வே அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி 20க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் தற்பொழுது திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலை சஞ்சீவி நகர் பகுதியில் காவிரி ஆற்றில் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதி மக்கள், சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் தற்பொழுது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் தங்கள் பகுதியில் கலெக்டர் உத்தரவாதம் அளித்தால்தான் இந்த போராட்டத்தை கைவிடுவோம் என்று தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சரவணன். மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.